ஒரு ஒரு ஊருக்குள்ள கடவுள் உங்களை வச்சிருக்கிறாருன்னா அந்த ஊர் நிறைய ரிசோர்சஸ் அந்த ஊருக்குள்ள இருக்கு, நிறைய வளங்கள் அந்த ஊருக்குள்ள இருக்குது. அந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட காரியத்தை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. சொல்ல போனால் ஒவ்வொரு ஊருக்கும் சில விசேஷமான வளங்கள் இருக்கிறது. அது தெரியாததுனால தான் அவங்க இன்னொரு தேசத்தை கையேந்துகிற ஒரு நிலைக்கு அவங்க போகிறாங்க. அதுபோல் இதை ஒரு நாடாக நீங்கள் பார்க்கும்போது அப்படி பார்க்கலாம். ஒரு தனி மனிதனை எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தேவன் விசேஷித்த வளங்களை வைத்திருக்கிறார். இது தெரியாத போது தான் அவன் இன்னொருத்தர் எனக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கையை நீட்டுறான். இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, எம்ஜிஆர் பாட்டு தான் பாட வேண்டியிருக்கு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் பக்கத்து வீட்டில். இப்போ என்னன்னா, இது உங்களே பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வளம் இல்லை? எல்லா வளமும் இருக்குங்க. அந்தந்த தேசத்துக்குன்னு ஒரு விசேஷமான வளங்கள் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் தேவனை அறியாமதுனாலும் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறதுனாலையும் சுயநலமும் போட்டியும் பொறாமையும் அந்த தேசத்தை வறுமையில் வச்சிருக்கும். ஆனால் இந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தேசமே என்ன பண்ண ஆரம்பிக்கும், செழிக்க ஆரம்பிக்கும். எல்லா தேசத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் வளங்களை கடவுள் வச்சிருக்கிறாரு. எல்லா ஊர்களுக்கும் சில தனித்துவமான இதை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு தனி நபருக்குள்ளும் விசேஷித்த வளங்கள் இருக்கிறது, விசேஷித்த ஆற்றல்கள் இருக்கிறது. அப்படிங்கிறதா நிஜமா இருக்கு. ஸோ கடவுள் இந்த பூமியை வெறுமையாக படைக்கல. அது மாதிரி அவர் படைச்ச பூமியே வெறுமையா இல்லைன்னா, அவர் சாயலில் படைக்கப்பட்டு நீங்களும் ஒரு வெறுமையான ஆள் கிடையாது. உங்களையும் அநேக வளங்களோடும் அநேக கிருபைகளோடும் அநேக ஆற்றல்களோடும் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அப்படிங்கிறத நீங்க நம்பணும்.